இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய 109வது பிறந்தநாள் விழா. இந்த விழாவை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு வருடந்தோறும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அவர் பிறந்தநாள் என்றாலே ஏழை எளிய மக்களுடைய நலத்திட்டங்களை வழங்குகின்ற விழாவாகவே நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்த பொழுதும் சரி, மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் இருந்த பொழுதும் சரி, புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அள்ளி அள்ளி கொடுத்த சிவந்த கருத்துக்கு சொந்தக்காரர் 109 ஆண்டுகள் அவருடைய இந்த விண்ணும் மண்ணும் இருக்கு வரை அவருடைய பிறந்த நாள் விழா கொண்டாடி கொண்டே இருப்பார்கள். இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் தமிழகத்தில் இருக்கின்ற மக்களும் புரட்சி தலைவரை என்றும் மறக்காத ஒரு தலைவனாக இன்று தமிழகத்திலே ஒரு தலைவன் இருக்கிறார் என்றால் அது புரட்சி தலைவர் எம்ஜிஆரை போல வேறு ஒரு தலைவனை நாம் காண இயலாது. நம்முடைய இளம் பேச்சாளர் சகோதரர் கோவில் அவர்கள் புரட்சி தலைவரை பற்றி நிறைய விஷயங்களை இங்கு உங்களிடம் கூறினார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சத்திரம் கொடுத்த சரித்திர நாயகன், அள்ளி அள்ளி கொடுத்த சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரன். அவன் வெற்றி சென்ற இந்த இயக்கத்தை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கண்போல் காத்தார்கள். அதற்கு அடுத்து இன்று 3ஆம் தலைமுறையாக எடப்பாடியார் அவர்கள் இந்த இயக்கத்தை சீரோடும் சிறப்போடும் புரட்சி தலைவருக்கு பின்னால், புரட்சி தலைவி அம்மாவுக்கு பின்னால் குழந்தை தாய் 8 அடி பாய்ந்தால் குழந்தை 16 அடி பாய்கின்ற பழமொழிகளுக்கு எடுத்துக்காட்டாக இந்த புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் இந்த இயக்கத்தை சீரோடு சிறப்போடு நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். வருகின்ற காலங்களிலே இன்னும் 2 மாத காலங்கள் மட்டும்தான் தேர்தலுக்கு டைம் இருக்கின்றன. புரட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் 4.5 ஆண்டுகள் தமிழகத்தை ஆட்சி செய்தார்கள். அதற்கு அடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருணாநிதியின் மகன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த இயக்கத்தை திராவிட முன்னேற்ற கழக இயக்கத்தினுடைய முதல்வராக தமிழகத்திலே பொறுப்பேற்றார். அவர் தமிழகத்தினுடைய தேர்தல் காலத்தில் 2021 ஒன்றல்ல இரண்டல்ல 523 வாக்குறுதிகளுக்கு மேல் பொய்யான வாக்குறுதிகளை கூறி தமிழக மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்று என்று நினைத்து அப்பனுக்கு இந்தவன் அப்பனுக்கு குறைந்தது இல்லை என்று நிரூபிக்கின்ற வகையில் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த ஒரு தலைவன் என்றால் அது கருணாநிதியை சாரும். அதற்கு மேலே ஒரு அடி மேலே பாய்ந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவன் ஸ்டாலின் அவர்கள் 520 வாக்குறுதிகள், ஒன்றல்ல இரண்டல்ல, இன்று வரை எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை. இந்த 1000 ரூபாய் வாங்கி கொடுப்பதற்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஸ்டாலின் அவர்களை சட்டமன்றத்திலே எத்தனை முறை வாதாடி போராடி 30 மாதங்களுக்கு பின்னால் இந்த 1000 ரூபாயை அதுவும் தகுதியுள்ள மக்களுக்கு கொடுக்கிறேன் என்று இந்த ஸ்டாலின் கொடுத்தார்கள். நான் வந்தவுடன் நீட்டை ஒழிப்பேன் என்றார்கள். இதுவரை நீட்டு ஒழிக்கப்படவில்லை. கேஸ் மானியம் மாதம் 100 ரூபாய் என்றார்கள். கல்வி கடன் ரத்து என்றார்கள். மாதம் கரண்ட் கணக்கெடுக்கப்படும் என்றார்கள். எதுவுமே செய்யவில்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒன்றை மட்டும் செய்தார். அவருடைய மகனை தமிழகத்தினுடைய எம்எல்ஏ ஆக்கினார். அதற்கடுத்து மந்திரி ஆக்கினார். அதற்கடுத்து இன்றைக்கு துணை முதல்வர் ஆக்கி வைத்திருக்கிறார். தமிழக மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றி இந்த 5 ஆண்டுகள் இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை தமிழக மக்கள் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழக மக்கள் இன்று சட்ட ஒழுங்கு சீரழிந்து போயிருக்கிறது. தமிழ்நாட்டிலே கஞ்சா எங்க பார்த்தாலும் போதைப் பொருள், பள்ளிகளிலும் சரி கல்லூரிகளிலும் சரி தெரு தெருவாக போதை, எங்கு பார்த்தாலும் கொலை நகரமாக இருக்கின்றன. இன்று வேளச்சேரி மட்டும் தொடர்ந்து கொலை. வேளச்சேரி தொகுதியிலே தரமணியிலே கொலை, வேளச்சேரியிலே கொலை, திருவாரூரில் எங்கு பார்த்தாலும் கொலை. திருடு போனாலும் இங்கதான் வர்றான். தமிழ் இந்தியாவில் எங்கேயாவது திருடன் வைக்கிறேன், இங்கதான் திருடிட்டு போயிடான். வந்து
பிளைட் ஏறி போறான், ட்ரெயின் ஏறி போறான். தமிழ்நாட்டை வந்து திருடி விட்டு வாக்கிங் போறவங்க வந்து நகையெல்லாம் எடுத்துட்டு நேரா பிளைட் ஏறி ஓடி போயிடறான். கொலை செய்யறேன்னு வைங்களேன், இங்க இருந்தா வந்து பீகார்ல இருந்து இங்க வந்து ஒரு 3 பேரை வெட்டி போடுறான். எல்லாத்துக்கும் ஒரு வசதியான ஒரு இடம்னா அது தமிழ்நாடு தான். அது வேடிக்கை பார்த்துக்கின்ற ஒரு முதல்வர் தான் ஸ்டாலினா தான் இருப்பாரு. ஆனா மக்களை பத்தி எந்த கவலையும் கிடையாது. அவர் குடும்பத்தை மட்டும் தான் அவர் கவலை. அவர் குடும்பத்தை மட்டும் நல்லா இருக்கணும், வேற ஒண்ணுமே இல்லை.